பர்சன்டேஜில் அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மும் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது ஏ ஒரு சைக்கிள் வாங்குற ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்குறாரு. அதை வாங்கி பிக்கு 20% லாபம் வச்சு வைக்கிறாரு. பி அதை வாங்கி சிக்கு 25% லாபம் வச்சு வைக்கிறாரு. சி 1500 ரூபா கொடுத்து வாங்குறாருன்னா அப்போ ஏ என்ன விலைக்கு வாங்கியிருப்பாருன்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜில் இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ ஒரு சைக்கிள் வாங்குறாரு, அது வேலை என்னன்னு தெரியாது. அதை 20% லாபம் வச்சு பிக்கு விற்கிறாரு. பி அதை வாங்கி ஏ கிட்ட இருந்து வாங்கி சிக்கு 25% லாபம் வச்சு சிக்கு விற்கிறாரு. சி 1500 ரூபா கொடுத்து வாங்குறாருன்னா அப்ப ஏ கிட்ட இருக்கும்போது பிரைஸ் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த மனம் சமைக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்கிற அமௌண்ட் எடுத்தாங்க. சி எவ்வளவு கொடுத்து வாங்கியிருக்காரு? 1500. 1500 இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஏ பிக்கு 20% லாபம் வச்சு வைக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஸோ 20% எழுதுவோம். 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இந்த 100 நியூமரேட்டர்ல போட்டுங்க. அப்படி போட்டுங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி எப்பவுமே லாபம் வச்சு விற்கிறாங்கன்னு சொன்னாங்களா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். இதுவே தள்ளுபடி செஞ்சு டிஸ்கவுண்ட் வைக்கிறாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே லாபம் வச்சு வைக்கிறாங்க. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. 100 + 20 120 இன்ட்டு அதே மாதிரி தான் இங்கேயும் 25% லாபம் அப்படிங்கிறாங்க. ஸோ 25% 25 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ இந்த டினாமினேட்டர் வேல்யூ அப்படி போட்டுருக்காங்க. 100 வகுத்தல் ரெண்டையும் ஆட் பண்ணி வகுத்தல் 125. ஸோ நெக்ஸ்ட் இங்கே 25ஆல் கேன்சல் பண்ணால் 4, இங்கே 5, இங்கே 20ஆல் கேன்சல் பண்ணால் 5, இங்கே 6. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 3 என்ன வரும்? 300 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 6ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 50 வரும். 6ஆல் கேன்சல் பண்ணால் 5030, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 5 × 4 200, 200 × 5 1000. அதாவது ஏ அந்த சைக்கிள் 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பாரு. அதை பிக்கு 20% லாபம் வச்சு விற்றுருப்பாரு. சி அதை வாங்கி 25% லாபம் வச்சு சிக்கு விற்றுருப்பாரு. சி 1200 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பாரு. ஸோ உங்கள் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது செக் பண்ணலாம். இதே கொஸ்டின் இப்படி கேட்பாங்க. எப்படின்னா ஏ கிட்ட இருக்கும்போது 1000 ரூபா இருக்குது அப்படின்னா ஏ 20% லாபம் வச்சு விற்று அகைன் பி வாங்கி 25% லாபம் வச்சு விற்றா சி என்ன விலை கொடுத்து வாங்கியிருப்பாருன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்குற அமௌண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ 1000 எடுத்துக்காங்க. 1000 இன்ட்டு ஸோ இங்கே சேம் கான்செப்ட் தான். இங்கே என்ன பண்ணணும்? 20% 20 வகுத்தல் 100 எழுதணும். ஸோ அப்படியே டினாமினேட்டருக்கு 100 அப்படியே போட்டுக்காங்க. லாபம்னு சொல்றாங்க. லாபம் சொன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி நியூமரேட்டர்ல போடணும். ரெண்டையும் ஆட் பண்ணி நியூமரேட்டர் போடணும். அதே மாதிரி இன்ட்டு ஸோ இங்கே 25% அதே மாதிரி தான். ரெண்டையும் ஆட் பண்ணி 125 வகுத்தல் 100. ஸோ உங்க 4 ஜீரோக்கு இந்த 4 ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 125 × 12 பெருக்குனீங்களா 1500 வரும். ஸோ அப்போ பாருங்க இந்த அமௌண்ட் வருது.